நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு லாகின் பாசிட்டிவ் டெஸ்ட் கேஸ் எழுதியிருந்தோம். அதை கமாண்ட் லைன்லேருந்து எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ அதையே கண்டினியூ பண்ணலாம். திரும்ப பாசிட்டிவ் டெஸ்ட் கேஸ் எழுதிட்டோம். இப்போ நெகட்டிவ் டெஸ்ட் கேஸ் எழுதலாம். ஏற்கனவே நெகட்டிவ் .robot பண்ணி வச்சுருக்கேன். அதில் இது வரைக்கும் க்ரியேட் யூசர் டெஸ்ட், கெட் யூசர் டெஸ்ட் நெகட்டிவ் எழுதி வச்சுருந்தேன். இப்போ லாகின் யூசர் நெகட்டிவ் எழுதலாம். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட டேக் கூட கொடுத்துக்கலாம். லாகின் யூசர் ஏன் இங்கே நெகட்டிவ் டெஸ்ட் கேஸ் கொடுக்குறேன்னா, உங்களுக்கு லாகின் யூசர் ரிலேட்டட் டெஸ்ட் கேஸ் எல்லாம் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இன்க்ளூட் மட்டும் பண்ணிங்கன்னா பாசிட்டிவும் ரன் ஆகும், லாகின் யூசர் நெகட்டிவும் ரன் ஆகும். அதுக்காக அந்த டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நெகட்டிவ் மட்டும்தான் ரன் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு இந்த நெகட்டிவ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ அதே மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் லாகின் யூசர் நம்ம பாடி பாஸ் பண்ண போகிறோம். லாகின் யூசர் பேலோட். ஓகே, இப்போ நம்ம இதை கால் பண்ணோம்னா பாஸ் ஆயிரும். ஏன் அப்படின்னா நம்ம இங்கே போட்டு வச்சுருக்கிறத வேலிட் கிரெடென்ஷியல்ஸ், வேலிட் இமெயில் ஐடி, வேலிட் பாஸ்வேர்ட். நம்ம அந்த டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகணும்னா இல்லாத ஒரு யூஸரை கொடுக்கணும். அது எப்படி கொடுக்குறது அப்படின்னா, அதாவது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேலோட டிக்ஷனரி, இந்த லாகின் யூசர் பேலோட எடுத்துக்கிட்டு இதை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன்னா செட் டு டிக்ஷனரி, அதாவது ஏற்கனவே டிக்ஷனரி கன்வெர்ட் பண்ணிட்டோம். அந்த டிக்ஷனரியில் இருக்கிற ஒரு சில கீபேட் வேல்யூவை மாற்ற முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இமெயில் செட் டு டிக்ஷனரி, டிக்ஷனரி நேமு சொல்லிடணும். அப்புறம் என்ன வேல்யூ கீபேட் வேல்யூ மாற்ற போகிறோன்னு சொல்லிடணும். கீயும் சொல்லிடணும், அதோட வேல்யூயும் சொல்லிடணும். இமெயில் ஈக்குவல் டு யூசர் டாட் டசன்ட் எக்ஸிஸ்ட் அட் testbots.com. ஸோ இப்படி ஒரு இப்போ பண்ணிட்டோன்னா அதை வந்து நம்ம டேம்பர் பண்ணுறோம், பேலோட டேம்பர் பண்ணுறோம். அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா log to console ஓகே. ஸோ நமக்கு இப்படி இருக்கக்கூடாது, janet டாட் வீவர்னு இருக்கக்கூடாது, அதுவே மாறி யூசர் டசன்ட் எக்ஸிஸ்ட்டுங்கிறது வரணும். அது வருதாங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக லாக் டு கன்சோல் கொடுத்தோன்னா நம்ம கன்சோலில் பார்த்துலாம் என்ன வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் இதே பேரோட நம்ம இந்த டேம்பர் பண்ண பேரோட நம்ம இப்போ அனுப்ப போகிறோம். அனுப்பிட்டா ரிசல்ட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா status should be 400 நினைக்கிறேன். status should be 400. user not found வரணும், 400 வரணும். status should be 400. ஓகே, இப்போ டெஸ்கஸ் ரன் பண்ணுவோம், என்ன நடக்குன்னு பார்த்துக்கலாம். அதே கமாண்டு தான், ஆனால் நம்ம டெஸ்ட் கேஸை மட்டும் மாற்றிக்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம டெஸ்ட் ஃபோல்டரே சொல்லியிருக்கோம். டெஸ்ட்டுங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே எல்லா சூட்டையும் எடுக்க சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணால் எந்த டெஸ்ட் சூட்டுங்கிற நேமை கூட சொல்லலாம், இப்படி கூட சொல்லலாம்.
ஓகே. ஸோ நமக்கு என்ன வந்திருக்குன்னா, கனெக்ஷன் பூட் எரர் 400 வந்திருக்கு. அதாவது என்ன மீனிங் அப்டின்னா, இந்த ஏபிஐ கார்டு வந்து 400 இருக்கு. அதே வந்து காஸ்ட் பை ரெஸ்பான்ஸ் எரர் டூ மெனி 400 வந்திருக்கு. அதாவது 400 எரர் கரெக்ட்டு தான். பட் நம்ம நெனச்ச மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த டெஸ்ட் கேஸ் கன்டின்யூ ஆகல. அதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, இந்த இடத்துல இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க சொல்லியிருக்கோம். இந்த மாரி மெத்தடுக்கெல்லாம் ரீட்ரை பண்ணு. இந்த ஸ்டேட்டஸ் கோட்லாம் வந்தா ரீட்ரை பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த செஷன்ல இருக்கிற ரீட்ரை லாஜிக்க கேப்சர் பண்ணிக்கிட்டு, அகைன் அண்ட் அகைன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இது வேற வகையான ஒரு எரரா விழுந்துருச்சு. ஸோ நீங்க ஒரு பாசிட்டிவ் கேஸஸ்லாம் உங்களுக்கு வந்து ஹாப்பி பாத் சினாரியோலாம் இந்த ப்ராப்ளம் வராது. டெக்னிக்கல் சேலஞ்ச் வராது. ஆனா இந்த மாரி நெகட்டிவ் டெஸ்ட் கேஸ்லாம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வரும். இத நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, லாகின் யூசர் அதாவது இதுக்கு பேர் வந்து ஆப்ஷனல் பாராமீட்டர்ங்கிறது. அதாவது நீங்க ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு, அது டிஃபால்ட் வேல்யூ குடுத்துட்டீங்கன்னா, நீங்க எப்பல்லாம் அந்த ஏபிஐ கால் பண்றீங்களோ, எப்பல்லாம் இந்த ஏபிஐ கால் பண்றீங்களோ, ஒரு கீவேர்ட கால் பண்றீங்களோ, அப்ப வேணும்னா நீங்க இந்த வேல்யூ ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். இல்லன்னா, எந்த வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணணுமோ அத மட்டும் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா, பாசிட்டிவ் டெஸ்ட் கேஸ்ல வெறும் பாடி மட்டும் அனுப்பணும். நெகட்டிவ் டெஸ்ட் கேஸ்ல என்ன நமக்கு வேணுங்கிறத நீங்க பண்ணிட்டு, பை டிஃபால்ட்டாவே வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆன் செஷன் ஆர் ரெக்வெஸ்ட் லைப்ரரில நீங்க உங்களுக்கு என்ன கோடு வேணுங்கிறத இங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து அவங்க குடுத்துருக்க கமாண்ட் வந்து எக்ஸ்பெக்டட் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் இன்பில்ட்ல இருக்க ஆப்ஷன்ஸ், கீவேர்ட் ஆப்ஷன்ஸ் அத நம்ம ஓவர் பண்ணிக்கலாம். அத வந்து நம்ம லோக்கல் வேரியபிளால ஓவர் ரைட் பண்ணிக்க போறோம். அதாவது என்னன்னா, நான் 400 எதிர்பார்த்தா நீயும் 400 எதிர்தான் பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்ப திருப்பி டெஸ்ட் ரன் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, திருப்பியும் அதே 400 எரர் தான் வருது. ஸோ டெஸ்ட் கேஸ் வந்து கீழ இருக்கிற கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குது. அது எதனால அப்படின்னா, இந்த செஷன்ல வந்து லாஜிக் போட்டிருக்கனால, நம்மளால வந்து ஃபர்தரா டெஸ்ட் கேஸ் கன்டின்யூ பண்ண முடியல. ஓவர் கம் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி இருக்கு. அதாவது என்னன்னா, செஷன யூஸ் பண்ணாம நம்ம டைரக்ட்டா கூட கால் பண்ணலாம். ஸோ அப்ப நீங்க அத எப்படி பண்ணணும் அப்படின்னா, வெறுமனே போஸ்ட்ன்னு சொல்லிட்டீங்கன்னா, போஸ்ட் ஏபிஐ கால் ஆயிரும். ஆனா, இங்க வந்து நீங்க ஃபுல் வேல்யூ குடுக்குற மாரி இருக்கும். அதாவது ஹோஸ்ட் டீட்டெயில்ஸும் குடுக்குற மாரி இருக்கும். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குளோபல் வேரியபிள்ஸ். ஸோ இந்த இங்க -v சொன்னேன் இல்லையா? நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். இந்த -v இருக்குல்ல வேரியபிள் பாத். இதுல இருக்க வேல்யூலாம் வந்து குளோபல் வேரியபிள்ஸ் மாதிரி அது எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த செஷனே கிரியேட் பண்ண முடியுது. அதே வேரியபிள நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா we are making a post call, not the post on session. ஸோ இது வேல்யூ கிடையாது, தேவையில்லை. we are directly making a post call, post request call. request லைப்ரரி 2 வகையான கால் இருக்கு. ஒன்று போஸ்ட் கால் ஆர் போஸ்ட் ஆன் செஷன். நம்ம போஸ்ட் ஆன் செஷனை அவாய்ட் பண்ணுற இன்டென்ஷனில் போஸ்ட்டே பண்ணிக்க போகிறோம். இது ஃபுல் யூஆர்எல் என்ன கோடு வேணுங்கிறத நம்ம ஓவர் ரைட் பண்ணிக்கணும். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்ட் கேஸ் அந்த கண்ட்ரோல்லேருந்து போயிட்டு வேறு இடத்துல ஃபெயில் ஆகுது. ஓகே. எக்ஸ்பெக்டட் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு 400 நாட் ஈக்குவல் டு 200. அட்லீஸ்ட் இப்போ இந்த இடத்துல நம்ம மூவ் ஆகி வர முடியுது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மூவே ஆகலை, ஸ்டக் ஆகிருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டில் மூவ் ஆகி வர முடியுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ரெக்வஸ்ட் வுட் பி சக்ஸஸ்ஃபுல்லுங்கிறது எப்போதும் 200 சீரியஸை மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணும். ஃபெயில்ஸ் இஃப் ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் கோட் இஸ் கிளைண்ட் ஆர் சர்வர் எரர். அப்போ
நம்ம இந்த கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுறது சரியாகாது, தேவையும் இல்லை. நம்ம வந்து ஸ்டேட்டஸ் should be 200 ஆர் ஸ்டேட்டஸ் should be 400ன்னு வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஸ்டேட்டஸ் கோட் should be 400. இந்த தடவை டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுதான்னு பார்த்துடலாம். இப்போ லாகின் யூஸருக்கு பண்ணுறேன், பட் நான் வேல்யூ அனுப்பவே இல்லை. ஸோ இப்போ நான் இப்போ பாஸ் ஆகும் கரெக்டாக. ஓகே, ஸோ தப்பான இடத்துல ரிமூவ் பண்ணிட்டேன், இந்த இடத்துல ரிமூவ் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நெகட்டிவ் டெஸ்ட் கேஸ் இப்போ பாஸ் ஆகிடுச்சு. ஸோ கால் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே சொல்லிடுறோம், நான் 400 தான் எக்ஸ்பெக்டட் ஸ்டேட்டஸை எதிர்பார்க்குறேன்ட்டு. அந்த 400 அனுப்பி நம்ம இந்த ஸ்டெப்லேருந்து ஃபர்தராக மூவ் ஆகி நமக்கு வேணுங்கிற ஸ்டேட்டஸை இங்கே வேலிடேட் பண்ணுறோம். இன்னும் ஃபர்தராக வேலிடேட் பண்ணால் இந்த யூசர் நாட் ஃபவுண்டுங்கிற வேல்யூ இருக்கணும், எரர் மெசேஜ் இருக்கணும். அதையும் நம்ம பண்ணிட்டோம்னா டெஸ்ட் கேஸ் வந்து பெர்ஃபெக்ட் ஆகிடும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, should contain, அதாவது என்னென்னா இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கில் வந்து இது இருக்குன்னு அர்த்தம். கண்டெய்னர்னால் இங்கே என்னென்னா ரெஸ்பான்ஸ் டாட் டெக்ஸ்ட்டு should contain இந்த கீவேர்ட்னா எரர் மெசேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோபோட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்ட்ரிங்கு தான். நம்ம என்ன சொல்லணும், யூசர் ஸ்பேஸ் நாட் ஸ்பேஸ் ஃபவுண்ட், இது எல்லாமே ஸ்ட்ரிங்கு தான். ஒருவேளை 2க்கு மேற்பட்ட கேப்பாக இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங்காக டோக்கனைஸாக அதை கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் எதிர்பார்க்கறதுலாம் யூசர் நாட் ஃபவுண்ட் சிங்கிள் ஸ்பேஸுங்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக ரோபோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இப்போ டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுதுன்னு ஒரு தடவை பார்த்துடலாம், அதே டெஸ்ட் கேஸை. ஓகே, இப்போ என் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிடுச்சு. ரிசல்ட் ஓப்பன் பண்ணுறேன். அகைன் யூசர் நெகட்டிவ் போகிறேன். ஓகே, 400 பார்த்துட்டோம், should contain இருக்குது. ஸோ நம்ம டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிடுச்சு. ஐ திங்க் இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஃபர்தராக கண்டிப்பாக பண்ணுவோம்.